என் புருஷனே என்ன எடுத்து கொடுக்க சொல்ற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. இந்தாங்க சார். சொல்லுமா. என்னடா வாசு, பணம் கட்டிட்டியா? ஆபரேஷன் எப்போன்னு சொன்னாங்களா? பணம் எல்லாம் கட்டியாச்சு. அது ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்ற? பணம் நான் கட்டலமா, வினோதினி தான் கட்டினாங்க. வினோதினியா? என்னடா சொல்ற? இது என்ன ஒரு ரூபா 2 ரூபா சமாச்சாரமா? அவ்வளவு பணம் அவளுக்கு ஏதுடா? ஏண்டா ஒருவேளை நகை ஏதாவது அடமானம் வச்சிட்டாளா? இல்லம்மா, அத பண்ணிருந்தா கூட பரவாயில்லம்மா. ஆனா அவங்க ரம்யா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. என்னடா சொல்ற? அதை எடுக்கவே கூடாதுங்கிற முடிவுல எல்லாம் இருந்தா இப்ப எதுக்கு அதை எடுத்தா? ஒரு உசுரை காப்பாத்த அவங்க அந்த பணத்தை எடுத்தது தப்பு இல்ல. என் கோபம் அது இல்லம்மா. இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஏமா, அடிப்பட்டவர் யாரு? அவங்களுக்கு சொந்தமா இல்ல பந்தமா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் பணம் கட்டினா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்ன அந்நியமா? ஏன் என்ன ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க? டேய், அப்படியெல்லாம் உன்னை வினோதினி நினைச்சுக்க மாட்டாடா. இங்க பாரு, நீ எப்படி அந்த தம்பிக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சியோ அதே மாதிரி தாண்டா அவளும் நினைச்சிருப்பா. இங்க பாரு, அந்த தம்பிக்கு இங்க யாரும் சொந்தக்காரங்க இல்ல. வந்த ஒரு சொந்தமும் அடிபட்டு போய் கிடக்குறாரு. அதான் ஏதோ மனிதாபிமானத்துல உதவி பண்ணிருப்பாடா. அம்மா, ஹெல்ப் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக இத்தனை வருஷ கொள்கையை உடைச்சு அந்த பணத்தை எடுக்கணுமா? அதை என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன்ல. நானும் பக்கத்துலதான் இருந்தேன். இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு போன் பண்ணியாவது எங்க போறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. அவங்க பணம் கட்ட போறப்ப கூட நான் கட்டுறேன்னு அவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா அவங்க கட்டிட்டாங்க. அப்ப அவங்க என்ன மூணாவது மனுஷனா தானே நினைக்கிறாங்க. சரி வாசு, நீ எதுவும் கோவப்பட்டு கேட்டுக்காத. இங்க பாரு, யாரு பணம் கட்டினா என்ன, எல்லாமே உங்க பணம் தான். இங்க பாரு, முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அந்த ஐயா சரியாகணும். சரியா வாசு? நான் வைக்கிறேன். வேற எதனா போன் பண்ண என்ன? சரிம்மா. கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கணுங்க. இல்லங்க, எனக்கு யாரோ ஒருத்தனாவே நினைக்கிறீங்க. எதுக்கு என் உதவியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இல்லைனாலும் 3 மாசம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்புறம் என்னங்க உங்க பிரச்சனை? இதுதான், இந்த கல்யாணம்ங்கிற வார்த்தை தான் பிரச்சனையே.